ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்லேயே சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் குறைவான அளவில் தான் நான் செய்கிறேன். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே நான் அளந்திருக்கேன். முழு தனியா, கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க, அது 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சீரகம் 4 ஸ்பூன், இதே அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சமாக பட்டை, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் செய்யணும் அப்படின்னா இந்த அளவுகளை நீங்கள் மாற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். சோம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 2 ஸ்பூன் அளவு இருக்கும். நான் சின்ன ஸ்பூனில் தான் எல்லாமே இன்றைக்கி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லாத்தையும் ஒரு கடாய் யூஸ் பண்ணி எண்ணெய் ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ முதல்ல இந்த முழு தனியாவை வறுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் முழு தனியா போட்டிருக்கேன். முழு தனியா நல்லா ஃப்ரை பண்ணணும். கைவிடாமல் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். கருகாமல் இது மாதிரி லைட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும் பாருங்கள், கம கமன்னு கொத்தமல்லியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை இதையும் போட்டு லேசாக வாசம் வர்ற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே வறுத்து செய்யும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றாமல் இதையும் ஃப்ரை பண்ணணும். பட்டை பெருசாக இருக்கிறதுனால நான் உடச்சி போட்டுக்கிட்டேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது வறுபட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 4 ஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் நல்லா ஸ்மெல் வர்ற அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். கைவிடாமல் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா அதை ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் தனித்தனியாக இதை வறுக்கிறதுனால நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இதையே வறுத்துக்கலாம். நான் 3ஐயும் ஒன்றா போட்டு நான் இப்போ ஃப்ரை பண்ணிட்டேன். வாசம் வரும், சூப்பராக இருக்கும். மிளகு, சீரகம், சோம்போட வாசனை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு இதையும் லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாயோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுவும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கணும். நல்லா ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருந்தா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். முதல்ல இந்த காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வீட்லேயே நம்ம சிக்கன் மசாலா ஈஸியாக நம்ம செய்யலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்து அரைச்சதுக்கப்புறமா ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், தனியா, நம்ம அரைக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கிறோமோ அதையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைக்கிறதுக்காக எதெல்லாம் வறுத்து வச்சுருக்கணுமோ அதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.